ஐயா எப்படியா சாம்பார் செய்வீங்க? சாம்பார் வெண்டைக்காய், முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் போட்டு கேட்ச் விலாக் சேனல். இன்னைக்கு நம்ம ரெசிபி சாம்பார் செய்ய போகிறோம். பாருங்க பாய் மட்டும். கேட்ச் விலாக் சேனல். இன்னைக்கு நம்ம சாம்பார் ரெசிபி செய்கிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சாம்பார் வந்து துவரம் பருப்பு சாம்பார் வைக்க போகிறோம். நாங்கள் இது வெண்டைக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் சிம்பிளாக சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பருப்பு 1 கிளாஸ் பருப்பு எடுத்து தண்ணியில் கழுவிட்டு சட்டியில் போட்டோம் வேக வைக்கிறதுக்கு. சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக சாம்பார் வைப்பது எப்படின்னு பார்க்கலாம். 1 கிளாஸ் துவரம் பருப்பு கழுவி சட்டியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அதில் போட வேண்டியது வந்து வெங்காயம், தக்காளி, இந்த 2 பச்சை மிளகா, வாசனைக்காக 2 பச்சை மிளகா போட்டு அடுப்பில் எடுத்து வைக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். கொஞ்ச நேரம் 2 நிமிஷத்தில் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். எடுத்து நம்ம சாம்பாரில் போடுறதுக்காக அறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம் தக்காளி சாம்பாரில் போடுறதுக்கு அறுத்து வச்சுக்கிறேன். 4 பேர் சாப்பிட்றதுக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி போயிருந்தால் ஒரு சாம்பார் வச்சிடலாம். சரியா? அறுத்துக்கலாம். இப்போ குழப்பாக இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் வெண்டைக்காவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கணும்னா குழப்பு கொடுத்துரும். இப்போ வதக்கணும். இப்போ வெண்டைக்காவை அந்த வதக்குது. போதும். இப்போ இறக்கி வச்சுக்கலாம். கீழே மிளகாத்தூள் போட்டு நல்லா பெசரணும். போட்டோம்னா இப்போ வந்து மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் போட்டால் போதும். தண்ணி நம்ம எவ்வளோ தண்ணி தேவைப்படுது இப்போதைக்கு அது பெசறதுக்காக 1 கிளாஸ் தண்ணி போட்டு பெசஞ்சுக்கலாம். அதுதான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாம்பார் நம்ம இந்த வெண்டைக்காயை போட்டு இதில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு ஊற்றணும். இதில் இப்போ அடுப்பத்தை வச்சு இதை சாம்பார் கூட்டி வச்சுட்டு எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். ஐயோ இவங்க கூட பேசிய மொழியில் எடுக்கண்டா இது கரமா. இப்போ முருங்கைக்காய் கொஞ்சம் வேகணும்ல, போட்டு அதில் வேக வச்சுக்கலாம். மூடி இப்போ வந்து பருப்பு வேகுது. வேகிறதுக்கு முன்னாடி காய் கொஞ்சம் போட்டு வேக வச்சுக்கலாம். பருப்பு வெந்த பிறகு அதுக்கப்புறம் இதில் போட்டு கலந்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வதக்கி வச்ச வெண்டைக்காவை அதில் போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். கொதிக்குதான்னு பார்க்கலாம். இன்னும் கொதிக்கல, இன்னும் கொஞ்ச நேரம். புளி ஊற வச்சுக்கலாம். தண்ணி தான் ஊற்றுறாங்க. பருப்பு வந்துருச்சான்னு பார்க்கலாம். பருப்பு வந்துருச்சு. கிட்டத்தட்ட நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு பருப்பு வந்துருச்சு.
ஸ்டார்ட். இது பருப்பு வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. இந்த காய் மட்டும் வேகட்டும். வேகிற வரைக்கும்